गाइस வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பினோமோன்ற ஒரு ரிலையபிளான ட்ரேடிங் ஆப் பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். and அது மட்டும் இல்லாம ஸ்கிரீன்ல ஒரு ப்ரோமோ கோட் வரும். அதை யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும். நான் எப்பவுமே சொல்ற மாதிரி இதுல ரியல் அக்கவுண்ட் டெமோ அக்கவுண்ட் ரெண்டு இருக்கும். நீங்க டெமோ அக்கவுண்ட்ல ட்ரேடிங் பண்ண கத்துக்கிட்ட அப்புறம் ரியல் அக்கவுண்ட் வச்சு ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ இந்த பினோமோ ஆப்ல எப்படி ட்ரேடிங் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரே ஒரு கிளிக்ல ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆயிடும். இதுல நிறைய சார்ட்டிங் டூல்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கிராஃப் அப் ஆகுதா டவுன் ஆகுதான்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும். அவ்வளோதான் கைஸ், நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பேடிஎம் மூலிமா நீங்கள் ஈஸியாக டெபாசிட் அண்ட் வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த பினோமோ ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் டு அனதர் பேய் வீடியோ. என்னன்னு தெரியல, ஃபேக்டரிக்கும் நமக்கும் ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்கு. போன ஜென்மத்துல ஃபேக்டரிக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. இன்னைக்கும் நம்ம ஒரு ஃபேக்டரி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நான் ஜெகன் கூட தனியா ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், நம்ம ராகுல் கூட தனியா ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து 3 பேரா கலக்க போறோம். என்னெல்லாம் சம்பவம் காத்திருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா இந்த வீடியோ ஃபன்னா போகணும்னு மட்டும் எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்த இடத்தோட ஹிஸ்டரி என்னன்னா, இங்க வந்து ஒரு 4-5 வடக்கன்ஸ் இறந்து போயிருக்காங்க. அப்பரண்ட்லி இங்க வடக்கன்ஸோட ஆவி சுத்திட்டு இருக்கிறதா நிறைய பேரால சொல்லப்படுது. கைஸ் ஆக்சுவலாக நேற்றே வந்து எனக்கு ஏதோ ஒன்று பார்த்து பயந்துட்டேன். எனக்கு வரப்பே வந்து ஒரு மாதிரி வந்து உடம்புலாம் ஒரு மாதிரி ஹீட் ஆகிற மாதிரி இருந்தது. சரி என்ன பண்ணுன்னு தெரியல, எங்கள் அம்மா வந்து குடிலாம் வச்சு விட்டு நல்லபடியாக போயிட்டு வாப்பா தம்பி அப்படின்னு. ஆல்ரெடி நாங்கள் வடக்கன்ஸ் அட்டாக்டர்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ எடுத்திருப்போம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோலேயே நாங்கள் 3 பேர் தான் போயிருக்கோம். மினி சைஸ் வடக்கனான்னு நம்ம ராகுல் என்ன நினைக்கிறான்னு கேட்கலாம். எனக்கு வடக்கன்னாலே வந்து அங்கே ஒரு ஊரில் போய் நாங்கள் வீடியோ எடுத்தோம். அங்கே மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். இவர் ஹிந்தி பாட்டு பாடுறாரு, அவன் ஒரு குஜராத்தி பாட்டு பாடுறான். ரொம்ப அவசரப்பட்டு அந்த கிளைமேக்ஸில் போயிட்டு என்னன்னா ஜெகன் வந்து பர்சு தொலைச்சிட்டு அது மறக்கவே முடியாது. அதெல்லாம் தாண்டி இங்கே வந்தா அது எப்படின்னா 4 வடக்கன்ஸ் வந்து செத்து போயிட்டாங்க. எப்படி அது திருச்சினே சொல்கிறேன். ஜெகன் நீங்கள் இது வரலான்னு சொல்லிட்டாரு. இல்லைடா நீங்கள் 2 பேர் மட்டும் போங்க சொன்னார். ஏன்னா அவருக்கு உண்மையிலே வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஆனால் அதை தாண்டி ஜெகனா ஓகேவாண்ணா போகலாம்ல. ஜெகன் முடியும், நம்மளால என்ன நடக்க போது தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதனால் பார்க்கலாம். சொல்லலாம் கைஸ், நேராக இப்போ நம்ம உள்ளே போகலாம். அந்த ஃபேக்ட்ரிக்கு பக்கத்தில் தான் நாங்கள் நின்றுட்டு இருக்கோம். டேரெக்டாக எங்கள் ஆப்போசிட்டில் அந்த ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த ஃபேக்ட்ரி வந்து ரோடுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால சில சவுண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கேட்கும். லாரி சவுண்ட், பஸ் சவுண்ட், அது மாதிரியான சவுண்ட்ஸ்லாம் கேட்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நேராக நம்ம உள்ளே போகலாம். ரெடியாக இருக்கீங்களா? மச்சான் பரவாயில்ல, வேப்பலை மரம்லாம் வச்சுருக்குறாங்க. காற்று சூப்பராக அடிக்குதுல்ல. காத்தோடு காத்தான இல்லைடா, இந்த மாதிரி பாசிட்டிவாக இருந்தால் தான் மச்சி நம்ம எடுக்க முடியும் போயிட்டு ஜாலியாக. இன்னும் கூல் பண்ணுறேன் நான். உள்ளடா பச்சியா இதுதான் சொன்னேன். முள்றா பார்த்தோடா. ஐயோ எப்பா கடவுளே. என்ட்ரன்ஸ் எதுனே தெரியல. ஒரு நிமிஷம். யார் அது? இப்போ என்ன ஜாலியாக ஒன்று வீடியோக்குன்னு சொன்னேன். நான் புகையாக போகுது, நான் வெள்ளை கலரில்
யாராவது உள்ள இருக்கிறது? பார்த்தடா உள்ள யாரு? ஒரு வாழ்றானுங்களோ உள்ளே. நாங்கள் இப்போ உள்ள வர போகிறோம். யாராவது உள்ள இருந்தீங்கன்னா வெளில போயிருங்க. எங்களால் உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது. நாங்கள் வீடியோ தான் எடுக்க வந்திருக்கோம். எதுவும் தப்பான முடிவு எடுத்து எங்களை அட்டாக் பண்ணலாம் நினைக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் வடக்கனா இருந்தீங்கன்னா நீங்கள் இறந்து போனதுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறோம். உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்கிட்ட சொல்லலாம். உங்களோட ஆசைகளை நான் நிறைவேற்ற ட்ரை பண்ணுறேன். தமிழே தெரியாதுடா, எப்படா சொல்லுவாங்க? ஏன்டா லாஜிக்கெல்லாம் பார்க்காதடா. இப்போ அதுதானே பேச முடியும். நான் என்னடா பேச முடியும்? சரி வாடா உள்ளே போய் பேசலாம். வாடா பக்கு பக்குன்னு இருக்கேடா. இப்போ எனக்கு மாடி என்ன வச்சு அடிச்சாங்க, என்ன பண்ணுறது? எனக்கு என்னன்னா இது ரோடு பக்கத்தில் இருக்குல்ல, இது என்னால் ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம் உள்ள. கைஸ் இது ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேக்ட்ரி. இது பாருங்கள், அங்கே ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. இதெல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கு. இது தனி பில்டிங், இது தனி பில்டிங். அந்த பக்கமும் கேட்குது ரெடி. சிவா வா. ஐயோ பச்சை பச்சை எழுதியிருக்காங்க ரெடி. வா 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 மச்சி எங்கே போடுறோம்? வச்சுட்டு போயிட்டான். நாள் சவுண்டு எதுவும் சூப்பராக வந்துருக்காண்டா. இல்லைடா இந்த மாதிரி இடத்துலலாம் ஒருவேளை ஆளுங்க நினச்சிக்கேன், நம்ம பயந்தால் தான் அவன் அட்வான்டேஜ் எடுத்து நிறைய பயன்படுத்துவான். நம்ம எதிர்த்து தைரியமாக பேசணும்னா அவன் அமைதியாயிருவான். மேலே வந்தனா செருப்படுத்து அடிப்போம் உன்னை புறம்போக்கு. என்னடா இது ஸ்டார்டிங்லேயே நம்ம மேலே போகலாமா? இந்த இடம் ரொம்ப பெருசாக இருக்குது. ஃபஸ்ட்டு மேலே போய் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். மேலே வரோம். இப்போயே கீழே வந்துட்டேன்னா உனக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. வாடா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பார்த்துக்கலாம். வா மேலே போகலாம். வா ஏன்டா டேய் ஜெகன், நீயே 4-5 பேர் அடிக்கலாம்டா. சத்தியமாக அடி மாட்டேன். போ மச்சான் மீன்லாம் வந்துருக்கானுங்கடா. டேய் போடா. ஐயோ டேய் பின்னாடி ஒரு கண்ணு வச்சுக்கடா. இது வந்து வச்சுடா. இங்கே தானே பார்த்தோம், அந்த பக்கம் பார்த்தோம். இங்கே போச்சுண்ணா. சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணுடா. சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணு. முடிஞ்ச அமைதியாக இருக்கும். ஐயோ டிராயிங் பாருங்க. டே வாஜே போய் பண்ணாடா. டே என்னென்னமோ வரைஞ்சிருக்காங்கடா. குரங்கு, மீன், மான், தேன் என்னென்னமோ இருக்கேடா. ஸ்கூல் படிக்காமல் ஐயோ ஐயோ இல்லீகல் ஆக்டிவிட்டின்னு உச்சக்கட்டனா இந்த இடம். ஆமாம் பார்க்கும்போதே தெரியல அவனுக்கு.
கொடூரமா மேல நின்று போதுண்ணா எங்கேயாச்சும் பில்டிங் இருக்க மாதிரில அங்கதான் அந்த கதவு கிட்ட அந்த கதவு கிட்டடா கதவு கிட்ட அதே வெளில வருவோம் சைட்ல வேண்டா அதே வெளில வருவோம். சரி போகலாம் அங்கே போகலாம். கேட்டே வாங்க. சீக்கிரம் எடுத்துகிட்டு கிளம்பலாம். ரொம்ப நேரம் அங்கே இருக்குது ரிஸ்க்குடா. ஆக்சுவல் என்ட்ரன்ஸுக்கு தான் போகுதுடா. இதுதான் ஆக்சுவல் என்ட்ரன்ஸ் போல. நம்ம பின்பக்கமாக வந்திருக்கோம். எப்பனா போனோம் உயிர் பெறும் வேலையில் உயிர் வாழ நினைத்தேன், நீ என் அருகில் இருப்பதால். சூப்பர்ரா. போனா வா 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 கட்டப்புனா அந்த பில்டிங் எடுத்துகிட்டு கிளம்பினே இருக்கலாம். கைஸ், இந்த இடத்துல 3 பில்டிங் இருக்குது. ஃபஸ்ட்டு பில்டிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். ரெண்டாவது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குது, குடோன் மாதிரி இருக்குது. அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இந்த இடத்துல நாங்கள் சீக்கிரம் கிளம்பணும். ஏன்னா இந்த இடத்துல இல்லீகலான விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கான சாத்தியம் இருக்குது. பார்க்கும்போதே தெரியுது. மோரோவர் இது ரோடு பக்கத்துலேயே இருக்குது. கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணலாம் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வச்சு. வேறு உள்ள போய் பார்க்கலாம். வா வா. ஆமாடா சத்தியமாடா உள்ள பக்கத்துக்கு போகிறான் பாரு. ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்குடா அது. ஐயோ பிரம்மாண்டம். அடிச்சு போட்டு போகிறான் நான் உள்ள. ஆனால் இவ்வளோ பெருசு இருக்குது. இவ்வளோ குப்பையாக இருக்குடா. அப்படியே இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி வீடு இல்லாமல் கொடுத்தா எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை? ஒரு பூம் போகுது. என்னடா என்னடா அப்படியே மேலே மேலடா. எப்படா அவ்வளோ வீட்டுக்கு என்ன வேணும் உனக்கு? ஆமாண்டா ஆமாண்டா அதே தான். எவ்வளோ பெருசாக இருக்குடா அது. முள் போட்டு அடைச்சிருக்கானுங்க. நாங்கள் பாடுறா தெரிதா? யாரும் வரக்கூடாதுன்ற மாதிரி அடைச்சிருக்கானுங்க. சவுண்டு பற்றியா? தூரமாக கேட்குற மாதிரி இருக்கு எனக்கு.
ஃபுல்லாக குப்பை தாண்டா இருக்குது. இன்னொரு ஃபேக்ட்ரி பக்கத்தில் தானே இருக்குது. அது பக்கமாக போகலாம். எல்லாத்துக்குமே நம்ம போகணும். அங்கே போயிட்டு நம்ம ஏதாவது கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணலாம்டா. நம்ம என்ன ஆக்டிவிட்டினே கண்டுபிடிக்க முடியல நம்மளால். ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. லாஸ்ட்ல சத்தியமா அந்த லாஸ்ட்ல அங்கதான் போனாங்க. யாரோ போனாங்க சத்தியமா போனாங்க. அப்பா இவனுக்கு வந்து விசித்திரமான கன்றா. அவனுக்கு சத்தியமா நீ அங்கேயே ஃபோக்கஸ் பண்ணு. அங்கேயே ஃபோக்கஸ் பண்ணி நைட்லாம் அங்கேயே இருக்கலாமா? வாடா டேய். அது போச்சுன்னா அங்கேயே போறியாடாங்க. இது லைட் பாஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. வெளில இருக்க லைட்டா? ஆமாம், வெளில இருக்க லைட். வாடா வாடா ராகுல. என்னடா பண்ற? மேலே எதனா இருக்கான்னு பார்க்குறேன். அங்கே போடுறா மச்சான் வெளியே வந்துட்டான். அப்படி போயிடலாமா? இல்லை சொல்கிறேன் வா. இரு ட்ரெயின் போகுது. அப்பா அவ்வளோதான் போல இருக்குடா. அங்கதான் ஒன்று இருக்க மாட்டேங்குது. ஆமாம் வா வா வா. சூப்பர். கைஸ் அந்த இடம் ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால அங்கே போகல. நாங்கள் நேராக நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்த்தீங்களா அந்த பில்டிங்கை போயிட்டு டவுசிங் ராட் வச்சு நம்ம ஏதாச்சும் கம்யூனிகேட் பண்ணி பார்க்கலாம். ராகுல்கிட்டையும் ஜெகன்கிட்டையும் கொடுத்து அவங்க யூஸ் பண்ணி பார்க்க சொல்லலாம். நான் எதிர்பார்த்த அளவுக்கு இது ரொம்ப பெரிய இடம்லாம் இல்லை. ஓரளவுக்கு கொஞ்சம் சின்ன இடம் தான். கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். கிளம்பிடலாம். அவ்வளோதான். 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷத்துலேயே கிளம்பிடலாம். வா. பரவாயில்ல. நீ என்ன கிரக பிரவேசம் பார்க்க வந்திருக்க? எந்த சைடு வந்தாருனாவா? என்னடா நோண்டின்னு இருக்காத? அச்சி பாம்பு எங்கே போய் தோல் முடிச்சிருக்கு போகிறா? ஆமாம் மெலிஸ் பாம்பு. அது வெறும் மெலிஸாக இருக்குது படம். பாம்பே ஒரு அப்போனா இங்கே பாம்பு இருக்குண்டா. லாரி போகிற சவுண்டு. இந்த பக்கம் நம்ம பார்க்கவே இல்லைல்ல. போயிட்டு பார்க்கலாம். இங்கே போகிற கயிறு கட்டி வச்சுருக்கானுங்க.
டேய் எல்லாத்துலேயும் கயிறு கட்டி வச்சிருக்காங்கடா. இங்கே போடுறா. என்னடா இப்படி தொங்கினது? யாரும் தூக்கில் தொங்குற மாதிரி இல்லை பார்க்குறதுக்கு. எவனையும் கயிறு கட்டி அடிக்கிறானா, தூக்கில் தொங்கி அடிக்கிறானா, ஏதோ நடந்துருக்கு அந்த இடம் இடத்துல கண்டிப்பாக அது வந்து ஏதோ நடந்துருக்கு. டவுசிங் ரேட் பேக்கில் இருக்கு பாரு. என்ன சீக்கிரம் ஏறா. என்னடா ராகுல் இன்னும் சுடவா போகிறாங்க? ஆன்சப்பிள் நிற்கிற கீழே போடுறா கையை. ஓஹோ பையா, உங்களுக்கு தமிழ் தெரியும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட ஆவி இங்கே சுற்றிட்டு இருக்கதான் என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை உங்களோட ஆவி இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே சுற்றிட்டு இருந்தால் உங்ககிட்ட பேசுகிறதுக்காக தான் நான் இந்த கம்பி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் இந்த கம்பி மூலிமா எனக்கு சிக்னல் கொடுத்து உங்களோட ப்ரெசன்ஸை நீங்கள் காட்டிக்கலாம். ஓகே ஓகே. பட் நீங்கள் தான் இந்த சவுண்ட்லாம் போட்டுட்டு இருக்கீங்களா? ஸ்டார்டிங்கில் நீங்கள் தான் எங்கள் முன்னாடி வந்து விளையாட்டு காட்டிட்டு போனீங்களா? ஆமாண்ணா ஆமான்னு சொல்லுங்க, இல்லைனா இல்லைன்னு சொல்லுங்கள். ஆமாண்ணா இப்படி சொல்லுங்கள், இல்லைனா இப்படி தள்ளுங்க. அழுகுற மாதிரி இருக்கு, அழுகுற மாதிரி இருக்கு. எப்படா வந்து போச்சு? புரியுதுடா? அப்பா டெமோலாம் காட்டுறா. சரி புரியுது, எனக்கு புரியுது. அவன் டென்ஷன் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். காமெடியாக பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களா? நீங்கள் வடக்கனா भैया, तुम हिंदी कारण है? क्या चाहिए तुमको? உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க இங்க இருந்து உங்களுக்கு பிடிக்கலையா? நாங்க இங்க இருக்க கூடாதா? अभी हम जाने वाले हैं यहाँ पे. டேய் ஏண்டா நீங்க கத்தாதீங்கடா. நீ கத்தாதடா. டேய் யாரோ போன மாதிரி இருந்துச்சுடா. तुमको पसंद नहीं आ रहे? உனக்கு இங்க நாங்க இருக்க கூடாதா? அவங்க லீகல் ஜாலியாக இருக்கு. ஆல் த பெஸ்ட்ரா. தைரியம் டேஸ்ட் தெரியாது. நார்மலாகவே நடுங்குண்டா அவனுக்கு. டே கொஞ்சம் மேலே பாடுறா. என்ன பண்ணுற? மூச்சு ஆகுதுக்கா. என்ன கேட்குறோம்? கேள்றா ஏதாவது ஒன்று. நீ என்ன தொந்த கேளு. உங்களுக்கு இங்கே இருக்கிறவங்க கிட்ட யார் படிச்சிருக்கு? அது தப்பா கேட்டேன். அப்பெல்லாம் கேட்காதா? சரி உங்களுக்கு ஹிந்தியில கேட்டா பிடிக்குமா தமிழ் கேட்டா பிடிக்குமா? ஹிந்தியில கேட்டா பிடிக்கும்னா எக்ஸ் போடுங்க. ஹிந்தி தெரியுமாடா? எக்ஸ் இல்லைடா, அது ஆமாவா இல்லையான்றது. இப்படி வந்தால் ஆமாம். இதுதான் ஆமாவா? ஆமாம், கிட்ட வருது. அது ஆமாம். விலைக்கு போச்சுன்னா நோ. நீ ஏன்டா அப்படி பார்க்குற? இருந்தா கண்ணு வெளில வந்து விழுந்துட்டு போதுடா. ஒழுங்கா நார்மலாக கேள்றா. கேளு கேளு கேளு. விடாத விடாத விடாத. இல்லை இல்லை எப்படி செத்தீங்க சொல்லணும். அவ்வளோதான். எப்படி செத்தீங்கன்னு தான் கேட்கணும். ஹிந்தியில் கேட்கணுமாண்ணா? தும் கைசே மர் கயா? கைசே மர் கயா? எஸ்ஆர் நோ டைப்பில் கேள்றா. எஸ்ஆர் நோ அப்படி இல்லைடா. சபா இவனை வச்சுக்கிட்டு ஹிந்திக்காரனா உங்களுக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் நினைக்கிறேன். நாங்கள் இங்கிருந்து உயிரோட வீட்டுக்கு போயிடுவோமா? உயிரோட வீட்டுக்கு போயிடுதுன்னா எஸ் சொல்லு, இல்லை நோ சொல்லு. அப்படியே வா அப்படியே வா அப்படியே வா.
வாடா நீ வாடா. வா அந்த பக்கம் போகலாம். அந்த பக்கம் தான் சத்தம் வந்துச்சு. சரி ஏதோ காசு ஆன பண்ணிச்சுரா எனக்கு. எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஃபீல் ஆச்சு அவனுக்கு. ஃபீல் ஆச்சு. அவன் சொல்லிட்டான் ஃபுல்லாக சொல்லிட்டான் ஃபுல்லாக அப்படியே மடங்கி நீங்கள் வந்துச்சுண்ணா. வா 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 வா. அப்படியே ஜெகன் கேள்வி போடுறான். ஜெகன் நீங்கள் 4 கேள்வி நறுக்குன்னு கேள்வி வச்சு 4 கேள்வி. பின்னாடி வராது. கேள்றா. பையா உங்களுக்கு பானிபூரி பிடிக்குமா? பிடிக்கும்டா. பானிபூரி எல்லாருக்குமே பிடிக்கும்டா. பானிபூரி பிடிக்காத அவன் இருக்கான். வேற எதுனா கேளு. வேற என்னவா? வேற என்ன தெரியுதுன்னு டக்குன்னு தெரியலையடா ஹிந்தியில். பார்த்து போடுவானான்னு கேளு. கேசரி கேசரி நான் வாய்க்கு போடும் கேசரி. அது பையா பை கேள்றா கேள்றா கேள்றா. பையா உங்களுக்கு பாக்கு போடுவீங்களா நீங்க? பான் பராக் போடுவீங்களான்னு கேளு. பையா நீங்க பான் போடுவீங்களா நீங்க? டேய் சாந்தமாக கேள்றா. பையா பான் போடுவீங்களா நீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாடா. கேள்றா. ஏ அப்போ உண்மையாகவே உடக்கனா இருப்பானோ? பையா நீங்க கூல் லிப்லாம் போடுவீங்களா? என்னது எல்லாத்துக்கும் போகுது இது? எல்லாத்தையும் போடுவாங்க. டேய் கூலிப்பெல்லாம் அவன் போட மாட்டான். அவன் பான் பராக் தான் போடுவான். கூலிப்பெல்லாம் ஓரளவுக்கு நல்லவங்க தான் போடுவாங்க. நீ எல்லாமே வந்து லூஸாக கேட்டுனுக்கிற மச்சி கொஸ்டின்னு. வேற அவங்ககிட்ட போய் கொஞ்சம் நான் பேச முடியும் நானு. இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போனால் எங்கள் வீட்டுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வருவியா எங்கன்னு கேளு. பையா ஆப்கே கோயிங் டு வி ஆர் கோயிங் டு ஹோம். டேய் மூடின்னு தமிழில் கேள்றா. ஏண்டா சும்மா தான் கூட்டின்னு வந்தீங்க 2 கம்பியை பிடிச்சி நீங்க கூப்பிட்டு கேள நீமல்ல கேள. பையா நாங்கள் இங்கேருந்து சாந்தமா போயிடுறோம். நீங்களும் சாந்தமா அப்படியே போயிடுவீங்களா? ஓகே பையா நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். எங்கேந்திரா வருது சத்தம்? கெஸ் பண்ணவே முடியல. இந்த பக்கம் வந்தால் அந்த பக்கம் சத்தம் வருது, அந்த பக்கம் வந்தால் அந்த பக்கம் சத்தம் வருது. இந்த விஷயம் எழுதி வச்சுட்டு போயிடலாமா நம்ம? போகலாம் போகலாம். வா காமலாம். நம்ம பின்னாடி பக்கம் வந்தால இப்போ முன்னாடி பக்கம் போயிட்டு அப்படியே சுற்றிட்டு போயிடலாம். போயிடலாம். ஒருத்தர் நம்மளை ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. கைஸ் நாங்கள் வெளில வந்துட்டோம். வேற லெவல் த்ரில் அண்ட் ஃபன்னாக இருந்துச்சு எங்களுக்கு பண்ணும்போது. இனிமே வெளில வந்துட்டோம். குண்டு குழந்தை என்ன நினைக்கிறேன்? ஸ்டார்டிங்கே வந்து ஏதோ ஒன்று பார்த்துட்டோம். அது வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு ஏதோ ஒன்று இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இவன் வடக்குன்னு வேறு சொல்லிட்டான். ஸோ வடக்கனுக்கும் எங்களுக்கும் இல்லை எனக்கு வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகும் வடக்குன்னு. ஏன்னா ஆல்ரெடி அந்த இடத்துல வந்து நான் வந்து என் பர்ஸை தொலைச்சிட்டு சங்கையாக என்கிட்ட கேட்டானுங்க. அந்த நேரம் உயிர் போயிடுச்சு வந்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து அப்படியே நார்மலாக போயிட்டு வரலாம்னு நினச்சோம். ஸோ கொண்டாத்துக்கு போனோம். அதுக்கப்புறம் இந்த டவுசிங் ராட வேறு ஏதோ குத்து விட்டான். குத்துட்டு அதை கேளுங்கன்றான். சத்தியமாக நான் நினைக்கவே முடியல கைஸ். ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அல்ல மாதிரி என்னன்னா யாரோ வந்து எங்களை அப்படியே ஃபாலோ பண்ணுற மாதிரியே தான் அந்த ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு கடைசி வரைக்கும். எனக்கு ஒரு நல்ல வழியாக வந்து கூப்பிட்டு வந்தோம். ஆனால் நீங்கள் சொன்னா பார்த்தீங்களா ஃபன்னாக இருந்துச்சுன்னு சொன்னா பார்த்தீங்களா, இதான் நல்லா ஏற்றுக்க முடியாது. இல்லடா நம்ம இதோட ரிஸ்கான வீடியோலாம் எடுத்துட்டோம்ல. என்னடா பின்ன அனுபவத்தை சொல்லு கைஸ். அங்கே அவ்வளோ சவுண்டு கேட்குது. இவர் வந்து எனக்கு இப்போதான் சிரிப்பு வருது. ஆனால் அந்த இடத்துல சுத்தமாக வந்து இப்போ நீங்கள் இடத்துல இருந்து பாருங்க அவ்வளோ சவுண்ட் கேட்குது. நாபா இப்படி
கேளு அப்படின்னா சவுண்ட் அதுக்கு மேலே தாம்பத்துமே இவராரு ஹிந்தியில கேளு தமிழ்ல கேட்டுப்பாரு பக்கு பக்கம் தானே இருக்கும். ஸோ அதனால வந்து அந்த கம்பியை பிடிக்கும் போதே அப்படியே எதுவும் ஒரு வெப்பனை பிடிக்கிற மாதிரி கையில் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அது எக்ஸில் எஸ் நோ அப்படி இப்படி கேட்டு ஒரு வழியா அது கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருந்தாலும் ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. சவுண்ட் அதிகமாக கேட்டு நான் நார்மலாக எடுத்துகிட்டு போகலாம் தான் நினச்சேன். பட் இங்கே வந்து வேறு மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததுனால செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கு மேலே எங்களால் எடுக்க முடியல, ஏன்னா எங்களுக்கே தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே ஒன்றும் அங்கே கண்டென்ட் பண்ணுறதுக்கும் முடியல, ரிஸ்க்கும் இருந்துச்சு. இதுக்கப்புறம் அங்கே இருந்தோம்னா நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு சொல்லிட்டு தான் டக்குன்னு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணும், லைக் கொடுக்கணும். ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சிம்பிளி சரத் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணோம். அப்போ தான் தொடர்ந்து இந்த மாதிரி த்ரில்லிங்கான காமெடியான பேய் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம குண்டு குழந்தையோட சேனல் லிங்க்கும் நம்ம ரன்னிங் ராங்களோட சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சொல்லலாம் guys, மறுபடியும் அடுத்த ஒரு பேய் வீடியோவில் கொடூரமான ஏதாவது ஒரு இடத்துல உங்க எல்லாரும் வந்து பார்க்குற வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் சிம்பிளி சரத். பீயிங் ஜெகன் குண்டு குழந்தை ரன்னிங் ராகுல். Bye 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 boom.